ஓகே, இப்போது இந்த 3வது இயலில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்ற ஒரு தலைப்பில் எந்திர உலகம் அப்படின்ற டாபிக். ஓகே, இதில் வந்து அறிவியலை பற்றி தான் நம்ம வந்து பார்ப்போம். பாருங்கள், பேட்டரி கூட இல்லை. அறிவியல் தொழில்நுட்பம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த 2 இயலை கம்பேர் பண்ணும்போது இந்த 3வது இயல் ஓகேங்களா கொஞ்சம் கம்மி தான். அதாவது இந்த 2 இயலை நீங்கள் படித்ததை விட ரொம்ப கம்மியான அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தாலே போதும். ஓகேவா? ஏன்னா இதில் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்ன்றது பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அதாவது இன்டைரக்டாக கவர் ஆகக்கூடிய டாபிக் தான் இருக்கே தவிர டைரெக்டாக சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஒரு கிளான்ஸ் மட்டும் நம்ம இதை பார்த்துக்கலாம். ஓகேவா? இதில் நம்ம எதை படிக்க போகிறோம், எதை படிக்க போகிறது இல்லைன்றதை நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் பிளான் பண்ணி படிங்க. எல்லாத்தையும் வந்து நீங்கள் படிச்சுட்ருக்குன்ற அவசியம் கிடையாது. அப்படி படிக்கவும் முடியாது. அப்படி படிக்கிறதும் வேஸ்ட்டு தான். ஓகேவா? இதை விட நம்ம வேறு எதுனா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கில் இம்பார்ட்டன்ஸை கொடுக்கலாம். இப்போ அறிவியல் ஆத்திச்சூடிலாம் வந்து சிலபஸில் இல்லை, அறிவியல் ஆர்வம் இல்லை, கனி நண்பன் இல்லை, ஒளி பிறந்தது ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். ஸோ அப்போ நம்ம படிக்கணும் அப்படின்னா அந்த மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் மட்டும்தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். நம்ம அந்த லெசனில் போயிடலாம். திருக்குறள் பார்த்தோம். ஸோ திருக்குறள் நல்லா பார்த்துங்க. ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா அறிவியல் ஆத்திச்சூடி. ஓகேவா? ஆல்ரெடி ஆத்திச்சூடின்றத ஔவையார் எழுதியிருக்காங்க. புதிய ஆத்திச்சூடியை வந்து பாரதியார் எழுதியிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போது அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்திச்சூடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அறிவியல் ஆத்திச்சூடியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆத்திச்சூடி என்ன கொடுத்துருக்காங்க அதை படிச்சுக்கலாம். ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். ஓகேவா? அதாவது பார்த்திங்க அப்படின்னா வரிசை இருக்குது பார்த்திங்களா, அந்த அகர வரிசையில் ஏதாவது ஒரு கருத்தை ஒரு அறிவுரையை வந்து சொல்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே அறிவியல் சார்ந்த விஷயத்தை அறிவியல் சார்ந்த அறிவுரையை அகர வரிசைப்படி சீர்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த அறிவியல் ஆத்திச்சூடி. ஔவையாருடைய ஆத்திச்சூடியை நாம் அறிவோம். பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறினார். ஓகேவா? ஸோ அப்படின்னா ஆத்திச்சூடின்றது யாருன்னா ஔவையார், புதிய ஆத்திச்சூடி அப்படின்னா யார்? பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடினா யார் வராங்க? நெல்லை சோமுத்து. அவர் தான் நினைக்கிறேன், நான் பின்னாடி சொல்கிறேன். நெல்லை சோமுத்து தான். இதில் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். அறிவியல் சிந்தனைக்குள் நம்ம கண்டிப்பாக அறிவியல் சிந்தனை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ஆய்வில் மூழ்கு. அறிவியல் சிந்தனை மட்டும் இருந்தால் பத்தாது, அதில் என்ன விஷயம் இருக்குன்றது தான் ஆய்வு செய்யணும், ரிசர்ச் பண்ணணும். இயன்றவரை புரிந்துகொள், முடிஞ்ச அளவுக்கு. ஓகேவா? இது என்னன்னா சயின்ஸை பற்றி உங்களுக்கே சொல்கிறாங்க. சரி, அறிவியலை பற்றி சிந்தனை கொள்ளணும். அதாவது சயின்ஸுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கு. நம்ம சயின்ஸை வந்து ஒதுக்கக்கூடாது. சயின்ஸை ஒதுக்குன்னா டிஎன்பிசி நம்மளை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனை கொள்ளணும். அடுத்த ஆய்வில் மூழ்கின என்ன பண்ணோம், இதில் என்னென்ன டாபிக் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி படிக்கணும் அப்படின்றத பற்றின ஆய்வில் மூழ்கணும். அடுத்த சொல்கிறாங்க இயன்ற வரை புரிந்துகொள். சும்மா படிக்கணுன்றதை விட்டு கடைசி போகக்கூடாது. உன்னால் முடிஞ்சிற வரைக்கும் ட்ரை பண்ணு. ஓகேவா? அது வந்து வருது வராமல் போது அப்பாற்பட்ட விஷயம். ஓகேவா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அருள் சார் நடத்துகிற பயாலஜி கிளாஸை கண்டிப்பாக நீ படிக்க ஆரம்பிச்சிரு அப்படின்னு உங்கள் மனசு தோணணும். அப்போ தான் நீங்கள் பாஸ் ஆவீங்க. சரியா? அடுத்து பாருங்கள், ஈடுபாட்டுன்னு அணுகு. ஈடுபாடுன்னா இன்ட்ரெஸ்டோட படிக்கணும். அறிவியல்லாம் யார் படிக்கிறது? சரியா? அறிவு இருக்கிறன்னு அறிவியல் படிக்க மாட்டான், நம்ம எதுக்கு படிச்சுட்ருக்கணும் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. என்ன பண்ணோம், ஈடுபாட்டுடன் நம்ம அணுகுனாதான் அந்த சயின்ஸ் கொஞ்சமாச்சும் வரும். அடுத்தது உண்மையை கண்டறி. உண்மையை கண்டறினா ஒரு சில லெசன்லாம் நல்லாவே தெரியும், இந்த லெசன்லாம் எவ்வளோ படித்தாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில லெசன்லாம் நல்லாவே எனக்கு புரியும், இருந்தாலும் உன் மனசை என்ன பண்ணும், படிக்கணுமா, சயின்ஸ் படிக்கணுமா அப்படின்னு தோணும். ஓகே, அப்போ உண்மையை கண்டறி. எந்த லெசன் வரும், எந்த லெசன் வராது, வர லெசன் மட்டும் படிச்சுட்டு போ. அடுத்தது ஊக்கம் வெற்றி தரும். என்னால் இந்த லெசனை படிக்க முடியும் நீ நினைக்கிற பற்றியா, அந்த ஊக்கமானது உனக்கு வெற்றியை தரும்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்றும் அறிவியலே வெல்லும். சரியா? இந்த மாவீரன் படத்தை சொல்லுவாங்க என்னது, வீரமே ஜெயம் அப்படின்ற மாதிரி. இங்கே என்னது, அறிவியலே வெல்லும். கரெக்டு தானே? ஏன்னா அறிவியலில் நீ படிக்காமல் போன அப்படின்னா போன வாட்டி குரூப் 4 நிறைய பேர் வந்து வேலை வாங்க போனதுக்கு காரணம் வந்து மேக்ஸ் எப்படியோ சயின்ஸும் ஒரு காரணம் தான். சயின்ஸ் வந்து 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஒழுங்காக பேசிக்காக படிச்சுருந்தா கூட ஒரு 6 கொஸ்டின் போட்டிருக்கலாம். ஆனால் சயின்ஸ் சுத்தமாக படித்தா எப்படி போட முடியும்? அப்போ அறிவியல் தான் அங்கே வென்றுச்சு. அறிவியல் படித்தவன் ஜெயித்தான், அறிவியல் படிக்காதான் அறிவியல் இல்லாமல் தோற்றான். அவள் தான். ஏன் என்று கேள். ஓகேவா? ஏன் உன்னால் அறிவியலை படிக்க முடியல, படிக்க தோண மாட்டேங்குது அப்படின்றத பற்றி யோசிக்கணும். ஓகே. அடுத்து ஐயம் தெளிந்து சொல்.
ஐயம் அப்படின்னா ஒரு சில டவுட்லாம் உனக்கு இருக்கும். சரியா? டவுட்ன்றது பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் படிக்கும் ஒரு சில டாப்பிக்லாம் புரியாமல் இருக்கும். அது என்ன பண்ண சம்மந்தப்பட்ட வாதிகிட்ட கேட்கணும். சரியா? ஐயம் தெரிந்து சொல். அடுத்தது ஒருமித்து செயல்படு. ஒருமித்து செயல்படுனா சயின்ஸ் படிக்கும்போது உன் எண்ணம் வந்து சயின்ஸு தான் இருக்கணும். ஐயோ தமிழ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உன் எண்ணம் வேறு இடத்துலேருந்து படிக்கிற டாபிக் வேறு இடத்துல இருந்துச்சுன்னா மற்ற டாப்பிக்கில் ஓரளவு கவர் ஆகிடும். ஆனால் சயின்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா படிக்கும்போது உன் எண்ணத்தை வந்து உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய செயலும் ஒரே ஒருமித்த கருத்தோடு இருந்தால் மட்டும்தான் உன்னால் சர்வே ஆக முடியும். சரியா? அப்போ ஒருமித்து செயல்படு அப்படின்னா உன்னுடைய எண்ணமும் செயல்பாடும் ஒரே மாதிரி சயின்ஸை பற்றி யோசிக்கிட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஓய்வு வர உழை. ஓய்வு அதாவது பார்த்தோன்னா ஓய்வு இல்லாமல் உழைக்க சொல்கிறாங்க. சரியா? சார் நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஓய்வு நேரம் போக மற்ற நேரத்தில் சார் உழைக்கிறோம் அப்படின்ட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஓய்வே இல்லாமல் உழைக்கணும். சரியா? இந்த ஒரு 6 மாதத்துக்கு ஜப்பான்காரமே என்ன பண்ணோம், ஓய்வே இல்லாமல் உழைக்கணும்னு சொல்கிறாங்க. ஔடதமாம் அனுபவம். ஔடதம்னா மருந்து. மருந்து தான் உன்னுடைய அனுபவம். என்னது? அதாவது இதுக்கெல்லாம் ஒரு மருந்தாக எது விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அனுபவம். போன வாட்டி சயின்ஸ் படிக்காமல் போய்டும் நம்ம வந்து மார்க் எடுக்க முடியல. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு அனுபவம் வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் தான் மருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்தியா? அதாவது டிஎன்பிசி படிக்கிற உங்களுக்காகவே நெல்லை சுமுத்து எழுதின மாதிரி இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை, ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு, ஔடதம் அப்படின்னா மருந்து. இதில் நூல்வெளி அப்படின்னும் போது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டது நெல்லை சுமுத்து. என்ன மாதிரியே வந்து ஒரே ஆங்கிளில் வந்து யோசிக்கிறவர் யார் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லுவோம் பார்த்தியா, மச்சான் வாடா டீ குடிக்கலாமான்னு கேட்கும்போது மச்சான் நானே குடிக்கலான்னு இருந்தேன்டா அப்படின்னு சொல்லலாம். பார்த்தியா? அப்போ ஒரே கருத்து 2 பேரும். ஓகே, ஒரு மதியம் ஒரு பகல் 11 மணி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், நம்முடைய சுரப்பியானது சுரக்க ஆரம்பிச்சோம். அந்த டீ குடிக்கிற சுரப்பியானது சுரக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதே மாதிரி ஈவினிங் ஒரு 4 மணி ஆனால் சுரக்க ஆரம்பிச்சிடும். காலைல ஏந்தோடனே சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒருமித்த கருத்து அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் உருவாது. பார்த்திங்களா? அந்த ஒருமித்த கருத்து மாதிரி அப்துல் கலாம் மாதிரியே யோசிக்கிறது யார், நான் நெல்லை சுமுத்துன்னு சொல்லிட்டு அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், ஓகே, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதில. சரியா? 80க்கும் மேற்பட்ட ஒரு ஒர்க்கும் பண்ணியிருக்காரு. அந்த சேம் டைம் அறிவியல் அறிஞராக இருந்திருக்காரு, கவிஞராக விளங்கியிருக்காரு. பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அதாவது வேலைக்கு போயிட்டு வேலையும் செஞ்சுருக்காரு, கூடவே வந்து இந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களும் வந்து அதிக ஈடுபாடு கொண்டிருக்காரு. ஸோ அப்போ எல்லாத்துக்கும் காரணம் ஈடுபாடு தான். ஈடுபாடு நமக்கு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லா வேலையுமே செய்யலாம். ஈடுபாடு இல்லை அப்படின்னா எதையுமே செய்ய முடியாது. சரியா? அதுதான் நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு படிக்க வர மாட்டேங்குது, எனக்கு படிக்க தெரிய மாட்டேங்குது, எனக்கு படிக்க டைமே இருக்க மாட்டேங்குது, எப்படி படிக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன அப்படின்னா அந்த ஈடுபாடு வரல, அவ்வளோதான். விஷயமே அதுதான். ஈடுபாடு இல்லை அப்படின்னா எந்த ஒரு வேலையுமே வந்து உங்களால் ஈடு கொடுத்தே செய்ய முடியாது. ஓகே, இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நீங்கள் உட்காந்து புக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா சும்மா பார்த்துட்ருக்கலாம் தவிர படிக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஈடுபாடு வேணும். இந்த ஒரு பாடல் அறிவியல் ஆத்திச்சூடின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. உடல் நோய்க்கு எது தேவை அப்படின்னா மருந்து, நோய்க்கு ஔடதம். நண்பருடன் டேஷ் விளையாடு, எப்படின்னா ஒருமித்து விளையாடணும். கண்டறி அப்படின்னா கண்டு குட்டல் அறி. இது கண்டறி அப்படின்னா கண்டு குட்டல் அறி. ஓய்வு அறனா ஓய்வு குட்டல் அற. ஏன் என்று அப்படின்னா ஏன் என்று, ஏன் குட்டல் என்றா ஏன் என்று. ஔடதம் குட்டல் ஆம் அப்படின்னா ஔடதமாம், ஔடதமாம் இதான். அடுத்தது அணுகு, எதிர்சொல் தருகுன்னு கேட்டிருக்காங்க. எதிர்சொல் அப்படின்னா ஒரு அணுகு அப்படின்னா விலகு. ஐயம் ஐயன்னா பயம், அதுக்கு ஆப்போசிட் அது தெளிவு. ஊக்கம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டு சோர்வு. உண்மை அப்படின்னா பொய்மை. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ அடுத்தது 2வது என்ன அப்படின்னா அறிவியலால் ஆள்வோம் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை. மண்ணில் விண்ணில் கடலில் காற்றில் என எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன. இதில் எதுவும் நுழைய மொழியும் முக்கியமானதில்லை, இந்த பாடமும் முக்கியமானதில்லை. சரியா? ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைகின்றான். எலும்பும் தசையும் இல்லாது எங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான்.
அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். ஓகேவா, ஜாலியாக இருக்குல்ல? இந்த 6வது படிக்கிற பசங்களுக்கு இருக்கிற புக்ஸோடைய அந்த பாடலை பார்த்தீங்கன்னா இந்த டோன்லேயே படித்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா, வாத்தியாருங்க எல்லாருமே வந்து இந்த டோனில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க உண்மையில். ஏன்னா இந்த டோனில் படிக்கும்போது அழகாக ஈஸியாக புரியும். ஓகேவா, இவ்வளோ நாள் ஜாலியாக இருக்குல்ல இந்த பாட்டு. ஆனால் இதை வந்து டிஎன்பிஎஸ்சி கேட்பான்னு கேட்டால் டவுட் தான். சரியா, இந்த மாதிரி நம்ம உடம்புல ஈஸியாக நம்ம மனசில் வந்து ஈஸியாக பதியக்கூடிய பாட்டு, ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய பாட்டு. ஓகேவா, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்த உடனே புரிஞ்சிடுற பாட்டு. இதெல்லாம் சத்தியமாக டிஎன்பிஎஸ்சி கேட்க மாட்டேன். அப்போயே நீ முடிவு பண்ணிடலாம். உனக்கு மனப்பாடம் ஆகிடுச்சு அப்படின்னா அது எக்ஸாமில் கேட்க மாட்டேன்றதை நீங்களே ஈஸியாக முடிவு பண்ணிக்கலாம். சரியா, அடுத்தது இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா இந்த விண்வெளியை பற்றி சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். இதில் இந்த பாரதியார் பற்றின இந்த பாடல் வரியை படிச்சுங்க. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டல ஒரே நிமிஷம். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பக்கம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் ஒரு பாடல். இந்த வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் இந்த ஒரு லைனை மட்டும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஓகே, அதனால் கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுத்து பார்த்துங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது இதில் மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். ஓகேவா, இது என்ன உரைக்கின்றான் எனக்கே தெரில. ஸோ எனக்கு என்ன தெரியாதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா, எப்போதுமே உண்மையையே உரைக்கின்றான் அப்படின்னா உரைகின்றான் வருமா? சரி, ஓகே, எதுக்கு இந்த உரைக்கின்றானே போடும், ஏன்னா உரைநடை. ஓகே, அடுத்தது ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன வரும்னா ஆழக்கடல். ஆழக்கடல்னா ஆழம் கூட்டல் கடல் தான் ஆழக்கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து பார்த்தீங்கன்னா விண் கூட்டல் வெளி. ஓகே, வேறு எதுவும் வராது. நீலம் கூட்டல் வான் அப்படின்னா நீலவான். ஓகேவா, நீலம் கூட்டல் வான்னா நீலவான். இல்லாது கூட்டல் இல்லாதியங்கும். ஓகேவா, இல்லாதியங்கும் ஈ. ஓகேவா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கணியணி நண்பன். ஸோ கணியணி நண்பன் அப்படின்னும்போது பார்த்திங்க அப்படின்னா கணியன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கணினியை சொல்கிறாங்க. ஸோ கணினியோட நண்பன்ற மாதிரி வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எந்திர உலகமாக மாறி போச்சு. ஸோ அப்போ அந்த எந்திர உலகம் அப்படின்னும்போது பார்த்திங்க அப்படின்னா உலகமே வந்து கம்ப்யூட்டராக தான் இயங்குதுன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா. ஸோ அப்போ அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த கணினிக்குமான ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் இந்த ஒரு இடத்த கொடுத்துருப்பாங்க. இது வந்து உரைநடை உலகத்தில். இதில் வந்து சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஒரு 4 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், இதை மட்டும் படிச்சுங்க. எந்திர மனிதனை வந்து நம்ம எப்படி அழைப்போம் அப்படின்னா ரோபோன்னு சொல்லிட்டு அழைப்போம். சரியா, இந்த ரோபோன்ற வார்த்தையை வந்து யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காரல் கபெக். ஓகே, அதற்கு பார்த்தீங்கன்னா காரல் கபெக் என்பவர் தான். இவர் வந்து செக்கு நாட்டை சார்ந்த நாடகாசிரியர். நாடகாசிரியருக்கு ரோபோக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா பாருங்கள், இவர் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்று எழுதினார். நிறைய நாடகாசிரியர் என்ன பண்ணுவாங்க, நாடகம் எழுதுவாங்க பார்த்தீங்களா. காரல் கபெக்கின்ற 1920 நாடகத்தை எழுதும்போது அதில் ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தினார். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். அது ரோபோக்கள் எல்லாமே வந்து நிறைய அடிமைகள் வந்து ஒரு தொழிற்சாலை வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அவர் நாடகத்தை அமைச்சிருந்தார். அதுக்கு ஒரு பேர் வச்சுருந்தார். அதுக்கு தான் என்ன பேர்னா ரோபோ. ரோபோனா என்ன, அடிமைன்னு அர்த்தம். சரிங்களா, ஆனால் இப்போ அந்த ரோபோ தான் நம்மளை அடிமையாக்கி வச்சுருக்கிறது நிறைய பேருக்கு தெரியத்தில்லை. சரியா, ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன, அதில் அவ்வளோ தான் முக்கியமானது. ரோபோன்ற வார்த்தையை வந்து யார் உருவாக்குனா அப்படின்னா காரல் கபெக் 1920. இந்த ரோபோ என்பதன் பொருள் வந்து அடிமை, அவ்வளோதான், வேறு எதுவும் முக்கியமானது இல்லை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய மீத்திறன் கணினியுடைய பேர் என்ன அப்படின்னா டீப் ப்ளூ. இது ஐபிஎம் என்ற நிறுவனம் உருவாக்கிய மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீப் ப்ளூ, அவ்வளோதான், வேறு எதுவும் இதில் முக்கியமானதில்லை. அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவின் பெயர் தான் சோஃபியா. ஓகே, அது சவுதி அரேபியா அந்த நாடு தான் உலகிலே ஃபஸ்ட்டு ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை அங்கே இருக்குது. மனுஷனுக்கே தரமாட்டுறாங்க, ஆனால் ரோபோவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குடியுரிமை வழங்கியிருக்காங்க. ஓகே, அந்த ரோபோவுடைய பெயர் என்ன, சோஃபியா.
எந்த நாடு? சவுதி அரேபியா. சவுதி அரேபியா சோஃபியா. பாருங்கள், இதில் ஒரு பியா, இதில் ஒரு பியா. ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இதில் வேறு எதுவும் முக்கியமானதில்லை, அவ்வளோதான். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 3 பாயிண்ட்டு தான், அவ்வளோதான், வேறு எதுவும் இருக்காது. நுட்பமாக சிந்தித்த அறிவது நுண்ணறிவு. தானி இயங்கும் எந்திரம் தானியங்கி. நின்று இருந்த அப்படின்னா நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் கூட்டல் அப்படின்னா ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல்னா மருத்துவத்துறை. இது ஒரு மருத்துவத்துறை. இதுதான், அவ்வளோதான். அடுத்து செயல் கூட்டல் இழக்க அப்படின்னா செயல் இழக்க. ஆ. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. நீக்குதல்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டுன்னு போடக்கூடாது. நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அப்படின்னா என்ன வரும்? அரிது. எளிதுனா எளிமையானது, அரிதுனா கஷ்டமான. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒளி பிறந்தது. அப்துல் கலாமோட ஒரு நேர்காணல் பண்ணுற மாதிரி இந்த குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கண்காட்சிக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அந்த இடத்துல அப்துல் கலாம் பேசுகிற மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ அந்த குழந்தைகளை பார்த்து அவர் பேசுகிற மாதிரி, அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் உருவாக்கியிருக்காங்க. இதில் ஒரு 4-5 விஷயங்கள். சரியா? இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா, நான் 10 வயது சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார். அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிவிட்டது. அதுவே என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம். ஸோ அவருடைய அறிவியல் ஆர்வம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, அவர் 10 வயசில் ஆரம்பிக்குது. ஸோ அந்த 10 வயசில் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா, அவருடைய சயின்ஸ் ஆசிரியர் என்ன பண்ணுறார், பறவைலாம் எப்படி பறக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ தான் வானில் பறக்கத்தை பற்றின ஒரு கனவை அவர் பார்த்தாரு. அடுத்ததாகவே அவருக்கு பிடித்தமான ஒரு புத்தகம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா திருக்குறள். தமிழில் பார்த்திங்கன்னா திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். ஓகேவா? அதே மாதிரி அவருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்த ஒரு குறள்னு பார்த்திங்கன்னா, அறிவாற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். அதுதான் அவர் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த ஒரு திருக்குறள். அதே போல் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ், விளக்குகள் பல தந்த ஒளி அப்படின்ற ஒரு நூல் பார்த்தீங்கன்னா அதுவும் அவருக்கு பிடித்தமான ஒரு நூல். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்று தந்தது. சரியா? அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி 3மே அவருக்கு பெற்று தந்தது. அடுத்தது அதேமாதிரி இவருடைய எப்படி சொல்லுறது, இவர் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைந்தது. இவருடைய கண்டுபிடிப்பில் ரொம்ப அவருக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு 300 கிராம், சரி 3 கிலோ இருக்குது, 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர் அறிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சி தான் எனக்கு பெரும் மகிழ்வை அளித்தது. சரியா? அவருக்கு ராக்கெட் எடுத்தது கூட பெருமையாக இல்லையா? அந்த மக்கள் 3 கிலோ எடையை தூக்கிட்டு சுமக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ என்ன பண்ணனா 300 கிராமில் ஒரு செயற்கைக்கால் உருவாக்கி தந்தார் பார்த்திங்களா, அதுதான் அவருக்கு பிடிச்சதுன்னு சொல்கிறாரு. அதான் அவருக்கு மகிழ்வு ஏற்படுத்துன்னு சொல்கிறாரு. ஓகேவா? அவ்வளோதான், வேறு எதுவும் முக்கியமானது இல்லை. ஏதாவது சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகள் தான் குழந்தைகளாகி நீங்கள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். ஓகேவா? அப்துல் கலாம் யாரை முதல் விஞ்ஞானிகள் நினைக்கிறேன்னா குழந்தைகள். அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே இல்லை. சும்மா உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா மட்டும் படிங்க, மற்றபடி இதை ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டாம். சரியா? ஒரு மேலோட்டமாக படிக்கக்கூடிய லெசன் தான். அடுத்து பார்த்திங்கன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழிக்கு முதல்ல என்னென்ன எழுத்துக்கள் வரும், மொழிக்கு இறுதியில் என்னென்ன எழுத்துக்கள் வரும், மொழிக்கு முதல்ல என்ன எழுத்துக்கள் வராது, இறுதியில் என்ன எழுத்துக்கள் வராது, இடையில என்ன எழுத்துக்கள் வரும் வராது, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. மொழினா இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இப்போ ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நன்றி, இப்படி தான் நம்ம எழுதணும். இப்படி எழுத மாட்டோம், இப்படி எழுத மாட்டோம். ஏன் அப்படின்னா அந்த நாவும் இந்த நாவும் மொழிக்கு முதல்ல வராது. அவ்வளோதான். ஸோ இதான் சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக தேவை. இது எக்ஸாமில் கேட்குறாங்கன்றதை தாண்டி நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு வார்த்தையை, தமிழ் வார்த்தையை ஒழுங்காக எழுதணும் அப்படின்னா இது கண்டிப்பாக தேவை நமக்கு. உங்களுக்கு நான் சொல்ல, எனக்குமே தேவை. சரியா? எனக்குமே ஒரு சில இடங்களில் வராது. ஓகேவா? அப்படி சொல்ல முடியாது, ஒரு சில இடங்களில் தான் வரும். சரியா? ஆனால் நான் பாஸ் ஆகிட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? நான் வேலை வாங்கிட்டேன், ஆனால் நீங்கள் இன்னும் வேலை வாங்கலை. அப்போ இது உங்களுக்கு பிரச்சனை, எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? மொழி முதல் எழுத்துக்கள். மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா, மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. மொழினா என்னது? சொல். நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. சொல் அப்படின்னும் போது பார்த்தா எழுத்து சொல் பார்த்தீங்கன்னா
இந்த சொல் எழுத்து சொல் அப்படின்னு ரெண்டாவது இலக்கணம் சொல் வந்து 3 வகை 3 பெயர் கூட அழைப்பாங்க. அதாவது மொழி, பதம், கிளவி. இதனாலுமே சொல்ல குறிக்கூடிய வார்த்தை தான். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள். ஒரு சொல்லில் முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள்லாம் சொல்கிறாங்க மொழி முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. உயிரெழுத்து 12ம் சொல்லின் முதலில் வரும். 12 உயிரெழுத்துக்கு பார்த்தீங்கன்னா அது சொல்லோட முதல்ல வரும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா க ச த ப க ச த ந ப ம. ஓகேவா? என் ஆகிய வரிசைகள் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் அந்த ஒரு அதாவது கா கா கிக்கி குக்கு கிக்கி கை கொக்கோ கவு சசா சிசி சுசு சிசி சை சுசு சவு அதுமாதிரி தாத்தா தித்தி நனா நனா பாமா பாமா சரி அப்புறம் வந்து பாப்பா பிப்பி பிப்பு அப்புறம் மாமா மிமி முமு அந்த எல்லா வார்த்தையுமே வருமா மொழிக்கு முதல்ல. காக்கா மட்டும் கிடையாது. ஓகேவா? என்னது அந்த காலேருந்து கவு வரைக்கும் மாலேருந்து மௌ வரைக்குமே வரும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஞா ஞா யா வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டும் சொல்லில் முதலில் வரும். இந்த ஞா ஞா யா வா இதில் நிறைய எல்லாமே வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சில எழுத்துக்கள் மட்டும் வரும். ஞா வரிசையில் ஞா என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லில் முதலில் எழுத்தாக வருகின்றன. ஞானம் அப்படின்ற ஒரு எழுத்து இந்த ஞான்ற எழுத்து. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஞா ngி நுங்கு ngி ngை நுங்கு ngௌ அதில் ஞா மட்டும்தான் வரும். அந்த ஞா ngி நியூ அதெல்லாம் வந்து வராது. சரியா? அந்த தனிக்குறள் மட்டும்தான் வரும். அது இக்காலத்தில் ஞனம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் அங்கனம் இங்கனம் எங்கனம் என்னும் சொற்களில் மட்டுமே வழங்கி வருது. அந்த காலத்தில் ஞனம்ன்றது இருந்திருக்கு. இப்போ அது அங்கனம் இங்கனம் எங்கனம்ன்ற மாதிரி வந்தது. அப்புறம் ஞா வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஞா ஞா ஞே ஞோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். வேறு எதுவுமே வராது. அது மட்டும் தான் வரும். யா வரிசையில் பார்த்தீங்கன்னா யா யா யு யூ யோ யௌ ஆகிய 6 எழுத்துக்கள் மட்டும் தான் வரும். அடுத்தது வா வரிசையிலேருந்து பார்த்தோன்னா வா வா வி வி வே வே வை வௌ ஆகிய 8 எழுத்துக்கள் மட்டும் தான் வரும். இதெல்லாம் ஞாபகம் வச்சு கண்டிப்பாக கேட்கலாம். ஞா வரிசையிலேருந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதல்ல வந்து எத்தனை எழுத்துக்கள் வரும்னா 4 எழுத்து வரும். யா வரிசையிலேருந்து 6 எழுத்து அப்புறம் 8 எழுத்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் ஞா யா வா ஞா யா வா ஞா வந்து 4 6 8 ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இது மட்டும் 1 ஞா 1 வரும். மீதி எல்லாமே அப்படியே 4 6 8ன்னு வந்து வந்துடும். ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா மெய் எழுத்துக்கள். அதாவது புள்ளி வச்ச எழுத்துக்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போடுறோம். இது வந்து வராது. ஏன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னும்போது இது இங்கிலீஷ் வார்த்தை நம்ம தமிழ் வார்த்தை கிடையாது. ஏன்னா தமிழ் வார்த்தையில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரிட்ஜ். ஓகே, அப்போ நம்ம எதாவது சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அப்போ இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் வார்த்தைன்றதை ஈஸியாக சொல்லிக்கலாம். அப்போ மெய்யெழுத்துக்கள் 18ம் மொழிக்கு முதல்ல வராது. அப்போது உயிரெழுத்து 12ம் மொழிக்கு முதல்ல வரும். ஆனால் அது ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய மொழிக்கு முதல்ல வந்து மெய்யெழுத்துக்கள் வராது. டா நா ரா லா ழா லா ரா நா ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஓரெழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. ஓகே, இதனுடைய மெய்யெழுத்தில் வந்து உயிர்மை எழுத்து எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மொழிக்கு முதல்ல வந்து வராது. 8 எழுத்துக்களும் டா நா ரா லா ழா லா ரா நா. ஓகே, நான் சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ராலாம் வரும்போது நம்ம ராமன் எழுத மாட்டோம். ராமன்றது நம்ம தமிழ் மொழியே கிடையாது. இராமன் எழுதும் நம்ம சொல்லியிருப்போம். அதுமாதிரி லாபம்னு எழுத மாட்டோம். இலாபம் ஈன்ற வார்த்தையை போடும். ஏன்னா ஈ வரலாம், ஏன்னா உயிரெழுத்து. ஆனால் லான்றத்தை வந்து வராது. அப்படி வந்தது நம்ம தமிழ் எழுத்தே கிடையாதுன்னு அர்த்தம். சரியா? ஓகே, அடுத்தது ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. ஆயுத எழுத்துனா பார்த்தீங்கன்னா மொழிக்கு அந்த அக்குன்ற பார்த்தீங்கன்னா இது மொழிக்கு முதல்ல வராது. இது இடையில மட்டும்தான் வரும். ஞா ஞா யா வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. ஓகேவா? ஞா ஞா யா வா அது மேலே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஞால வந்து ஓர் எழுத்து, ஞால 4, யால 6, வால 8. இந்த 8 எழுத்துக்கள் தவிர வேறு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மொழிக்கு முதல்ல வராது. ஓகே, இங்கே பாருங்க டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் போன்றவை வந்து பிறமொழி சொற்கள். இவற்றை தமிழ் மொழி பெயர்த்து நம்ம எழுதுமே தவிர தமிழ் அப்படியே ஒளிபெயர்த்து எழுதுமே தவிர ஆனால் தமிழ் இதுக்கு அர்த்தம் இது கிடையாது. ஓகேவா? அடுத்தது மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரணும். ஸோ உயிர்மெய் எழுத்துக்கள் தான் மொழிக்கு இறுதியில் வரும். இன்னு இன்னு இத்து இம்மு இய்யு இர்ரு எள்ளு இவ்வு எழு எள்ளு இன்னு ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11ம் மொழியின் இறுதியில் வரும். ஓகேவா? இதை வந்து உறிஞ்ச் வெரின் அவ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா
எக்ஸாம்பிள் இந்த இஞ்சிலாம் வருமானு கேட்டிங்கன்னா இங்கே உறிஞ்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கு வெறிந்து, அப்புறம் அப்படின்றது வரும்ன்றாங்க. அடுத்தது மொழி இறுதியாக எழுத்துக்கள் அப்படின்னா மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் வருவதில்லை. ஏன்னா அளபடையில் தான் வரும், மற்றபடி வராது. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே வரும். அளபடை எழுத்துக்களை இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லில் இறுதியில் வரும். அளபடை எழுத்துக்கள் இப்போது படா, ஓகே. அப்போ இந்த மாதிரி இடத்துல அப்போ அளபடையில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தானது இறுதியில் வரும், மற்றபடி வராது. சரிங்களா? அடுத்தது ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது, ஏன்னா இடையில மட்டும் தான் வரும்னு நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, எரு ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. இந்த 7 எழுத்துனது சொல்லடி இறுதியில் வராது. இக்கு வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிக் அப்படின்னு இருக்குது, ஷாக் அப்படின்னு இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னது? நம்ம தமிழ் எழுத்துக்கள் கிடையாது. இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, அதாவது காங்க இதை விட்டோம் அப்படின்னா கா, ச, ட, த, ப, ர, அது இங்கு மட்டும் கூட சேர்ந்தது. ஓகேவா? 7 எழுத்துக்களும் அந்த வல்லின எழுத்துக்கள் 6 ப்ளஸ் வந்து ஞான்ற எழுத்து, இந்த 7 எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வராது. உயிர்மை எழுத்துக்களுள் ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. உயிரெழுத்துக்கள் வந்து உயிர்மை எழுத்துக்கள்னா ஞா வந்து மொழிக்கு இறுதியில் வராது, மற்றபடி வரும். அப்புறம் எகர வரிசையில் கே முதல் நே வரை முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. கேலேருந்து நே, கே கே நீங்க அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, அது. அடுத்தது ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. நோ மட்டும் வரும், மற்றபடி வேறு எதுவும் எவனோ அவனோன்ற மாதிரி வரும், மற்றபடி வேறு எதுவும் வராது. நோ என்னும் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும். ஸோ அப்போ எவனோ அந்த வந்து வேற நோ. இந்த நோன்ற மட்டும் என்ன, நொந்து அப்படின்னு துன்பம் சொல்லும் பார்த்தீங்களா, ஓர் எழுத்து ஒரு மொழியில் அதில் வரக்கூடியது. அடுத்தது சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். சொல்லுடைய இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். மெய் எழுத்து 18 என்னது? மொழிக்கு இடையில், இது என்ன சென்டரில் வரக்கூடியது. ஓகேவா? அப்புறம் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிர்மை எழுத்துக்கள் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னும்ன்றதுல இன் என்பது உயிர்மை எழுத்து, நூ என்பது உயிர்மை எழுத்து. அடுத்த ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இப்போ அஃது எதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போது ஆயுத எழுத்து வந்து மொழிக்கு முதல்லையும் வராது, இறுதியிலும் வராது, இடையில் மட்டும்தான் வரும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயல் வந்து முடியுது. இந்த இயல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சர்சி ராமனை பற்றின ஒரு வரலாறு கொடுத்துருப்பாங்க. அவர் கண்டுபிடிச்ச அந்த ராமனிலேருந்து எப்போ கண்டுபிடிச்சார் அப்படின்னா February 28, 1928ன்னு சொல்லுவாங்க. இந்த February 28 தேசிய அறிவியல் தினமாக நாளாக நம்ம கொண்டாடுறோம். February 28 தேசிய அறிவியல் நாளாக நம்ம வந்து கொண்டாடுறோம். சரியா? அடுத்தது வேறு என்ன இதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இயல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த கலைச்சொல் மட்டும் படிச்சுக்கலாம். ஓகே. செயற்கை நுண்ணுயிர் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. செயற்கைக்கோள் அப்படின்னா சேட்டிலைட். மீத்திறன் கணினி அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர். நுண்ணறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ். அவ்வளோதான். ஸோ இந்த நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸோட இந்த கலைச்சொல்லோட நம்ம வந்து இந்த 3வது இயலை வந்து வெற்றிகரமாக முடிக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு வந்து 3 இயல், அது புதிய சமைச்சு புத்தகத்தில் மொத்தம் 3 இயல் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்த லைவ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4வது இயலை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பற்றி நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது நீங்கள் பார்த்துட்டு நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளான்ஸ் இன்றைக்கி கூட நீங்கள் ஒரு வாட்டி படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா அப்படி படித்தா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இன்றைக்கி பார்க்குறது, அப்புறம் வந்து ஒரு வாரம் கழிச்சு வந்து நோட்ஸ் எடுக்கிறது, அதுக்கு அடுத்த வாரம் வந்து படிக்கிறதுன்னு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது. அன்னன்னைக்கு எடுக்கிற நோட்ஸ் அன்னன்னைக்கே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் நம்ம நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. நோட்ஸ் எடுக்கிறதோட கவனிக்கிறீங்க, கவனித்த பிறகு நோட்ஸ் எடுக்கிறீங்க, நோட்ஸ் எடுத்த பிறகு அதை படிக்கிறீங்க. இதை நீங்கள் சரியாக பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மறதியும் வராது, படித்த கொஸ்டின் மறக்காமலும் இருக்கும், அதே மாதிரி வந்து நல்லா படிச்சுன்ற ஒரு கான்ஃபிடண்ட்டும் இருக்கும். சரியா? அதை வளர்த்துங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த இயலை நம்ம இதோட முடிக்கிறோம். அடுத்த ஒரு லைவ் கிளாஸில் வேறு ஒரு புதிய இயலோடு நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.